காரில் ஏசி ஆன் பண்ணோம் அப்படின்னா கால் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 10 ரூபா எம்சியில் முடிக்க வேண்டிய வேலையை நீ 10,000 ரூபாய்க்கு இழுத்து விட்ட, நீ தாண்டா மெக்கானிக்கு, உன்னையும் வச்சு தாண்டா வண்டி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் 2-3 கமெண்ட்ஸும் இருக்குது. என்னென்னா, வெல்டன், நீங்கள் வந்து வயிற்று வலின்னு வந்த ஒரு கஸ்டமருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியே பண்ணி முடிச்சிட்டிங்க, ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க, பேஷண்ட் ஆனால் செத்துட்டாரு, நல்ல கஸ்டமர் போல் காசை நல்லா கறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இது போல் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் இந்த வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக டேஷ்போர்டு, கவுல் பேனலு, 2 டோரு, ஏசி டக்ட்டு, எவப்ரேட்டர் காயில் மொத்தமாக வந்து பிரித்து போட்டேன். சரி, இந்த மாதிரி பிரிக்காமல் அவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் டைமில் வந்து டக்குன்னு வேலையை முடிச்சிட முடியுமா அப்படின்னா முடிக்கலாம். இதோ இந்த வண்டியில் பாருங்கள், இதுவும் அதே போல் உள்ள தண்ணி வந்து சொட்டுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் தான். காரணம் உள்ள டஸ்ட்டு வந்து பிளாக் ஆகிடுச்சு. சும்மா ஒரு 10-20 செகண்டில் இந்த மாதிரி நான் குத்தி கிளியர் பண்ணி முடிச்சு விட்டேன். சரி, இந்த வண்டியில் பண்ண மாதிரியே அந்த வண்டியிலையும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி விட வேண்டியது தானே, எதுக்காக அவ்வளோ பொருளையும் கழட்டி போட்டிங்க அப்படின்னா, இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வேறு, அந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வேறு, 2 வண்டியோட டக்ட் டிசைனுமே வெவ்வேறு. இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ படித்த கமெண்ட்ஸில் இன்னுமே நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம இது போல் டக்ட்டு வந்து இறக்குனதுக்காக டேஷ்போர்டே ரிமூவ் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து வாட்டர் பைப்பில் வந்து சின்னதாக டேக் வச்சு குத்தி விட்டாவே போதும், மொத்த தண்ணி இறங்கிடும், இந்த மாதிரி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியாதனால நான் பெருசாக ஒரு வீடியோவோ போட்டேன், கீழே கொடுக்குறேன், சஜஷனில் கொடுக்குறேன். நான் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் எதுக்காக அவ்வளோ ஒர்க்கு பண்ணினேன். நான் இந்த மாதிரி இப்போ வீடியோவில் பார்த்துருக்கீங்களா, இதுவுமே நான் போட்ட வீடியோ தான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சும்மா ஒரு 10-20 செகண்டில் கிளியர் பண்ணி அனுப்பாமல் எதுக்காக அவ்வளோ வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோ பாருங்கள், ஏன் பண்ணணும்னு உங்களுக்கே புரியும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்க எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தண்ணி வந்து பிளாக் ஆச்சு அப்படின்னா டேஷ்போர்டெலாம் இறக்க தேவையில்ல, கீழே சின்னதாக கம்பி விட்டு குத்தினா போதும், இல்லை ஏர் அடிச்சு விட்டோம்னா தானாக கிளியர் ஆகிடும், இந்த மாதிரி நிறைய வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வண்டியில் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதை சும்மா சிம்பிளாக வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நானுமே கூட அந்த ஒரு சின்ன கிளிப்பை காட்டியிருப்பேன். நானுமே அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஏன் அந்தளவுக்கு ஃபுல்லாக இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். டைம் இருக்கவங்க அந்த வீடியோவை போய்ட்டு பொறுமையாக உட்காந்து பாருங்கள். நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸில் வந்து பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, ரூட் காஸ் வந்து கரெக்டானே கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஃப்ரீயாக இருக்கவங்க அந்த வீடியோவை போய்ட்டு ஃபுல்லாக பாருங்கள்.